வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முலாம் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் மூலமாக தான் முலாம் பழம் நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குதுங்க. அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு 100 கிராம் முலாம் பழத்தில் கார்ப்ஸ் அளவு 8.16 கிராம், நார் சத்து 0.9 கிராம், கொழுப்பு 0.19 கிராம், புரதம் 0.84 கிராம், கலோரி 34, சர்க்கரை 7.86 கிராம் இருக்குது. இது இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய போதுமான அளவுக்கு சர்க்கரை. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீர் சத்து, போதுமான அளவு கொழுப்பு சத்து, விட்டமின் சத்துக்கள், தாதுக்கள்ல காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ், துத்தநாகம், கால்சியம், பொட்டாசியம், கரோட்டினாய்டுகளும் இருக்கு. இப்போ இந்த கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான நீரிழப்பை சரி பண்ணிட்டு கோடைக்கால பிரச்சனைகளை சரி பண்றதுக்குமே இந்த முலாம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முலாம் பழத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முலாம் பழம் நீங்கள் சாப்பிடுவது உங்களுடைய உடலில் நீர் சத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இதனால கோடைக்கால வறண்ட பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளலாம். அப்போ முலாம் பழத்தில் நீர் சத்து அதிகமாக இருக்குங்க இல்லையா, கோடை காலங்களில் நீரிழப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நீரிழப்பை சரி பண்ணுறதுக்கும் உடலை எப்போதுமே நீர் சத்தோட வச்சிருக்கிறதுக்குமே முலாம் பழம் பெரிதும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதிக வெப்பநிலை கொண்ட கோடை காலங்களில் நமது உடலை குளிர்வித்து உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய இயல்பாகவே குளிர்ச்சியாக முலாம்பழம் வைக்கும். ஸோ நீர் சத்தோட முலாம்பழத்தில் அடங்கியிருக்கக்கூடிய முக்கியமான விட்டமின்கள், தாதுக்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களையும் வழங்குறதால மயக்கம், தலைவலி, உடல் சோர்வெல்லாம் இந்த கோடை காலங்களில் ஏற்படாமல் தோல் தொடர்பான பிரச்சனைகள், செரிமானம் தொடர்பான குறைபாடுகள், ஹீட் ஸ்ட்ரோக், வெப்பவாதம் எல்லாம் ஏற்படாமல் நம்மளுடைய உடலை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த கோடை காலத்தில் முலாம்பழத்தை எடுத்துக்கொண்டோம்னா நீர் சத்து மிக்க உடம்பாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். முலாம்பழம் சருமத்திற்கு நமக்கு நன்மை செய்யுங்க. முலாம் பழத்தில் நீர் சத்து இருக்கு. சருமத்தை நீரேற்றமாக இது வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முலாம் பழத்தினுடைய விதைகளில் பல்வேறு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இவை எல்லாமே சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இது எல்லாமே சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய பல்வேறு காரணங்களிலிருந்து உங்களுடைய சருமத்தை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கும். இதனால சருமத்தில் ரத்த ஓட்டம் சிறப்பான இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அதெல்லாமே உங்களுக்கு அகற்றப்படும். அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும்போது முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். இப்போ உங்களுடைய வயதை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. தோல் சுருக்கம் இல்லாமல் இளமையான ஒரு தோற்றத்தை எல்லாம் முலாம்பழம் உங்களுக்கு கொடுக்குங்க. முலாம்பழம் கண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும். கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக தான் முலாம்பழம் இருக்கு. காரணம் என்னன்னா முலாம்பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் கண் புரை போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். கண் ஆரோக்கியத்தில் நம்ம அக்கறை கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். ஏன்னா நம்ம கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிட்டோம், மருத்துவரை அணுகி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தீமையாக பிரச்சனையாக அது மாறிடும். ஸோ முன்னாடியே கண்களுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படின்னா முலாம் பழத்தை எடுத்துக்கோங்க. அடிப்படையான கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் முலாம் பழத்தில் இருக்கு. உடல் வறட்சி ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளும் போது கண்களுக்குமே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக முலாம் பழம் இருக்கு. ஸோ அப்போ கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். கோடை காலங்களில் கண் எரிச்சலாம் வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் நமக்கு முலாம் பழம் ஹெல்ப் பண்ணும். முலாம் பழம் இயல்பாகவே நமக்கு தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ தூக்கமின்மை அப்படின்றத இப்போ பலரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மன அழுத்தம், நிறைய ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது, பணிச்சுமை, ஒர்க் ப்ரெஷர், ஷிஃப்ட் பேசிஸ்ல மாற்றி வேலை செய்யறவங்க, இவங்க அனைவருக்குமே தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் இருக்கும். அப்போ இந்த தூக்கமின்மையை உண்டு செய்யக்கூடிய நிலையில தூக்க மாத்திரையை நம்ம தவிர்த்துட்டு இயற்கையாகவே நம்ம எப்படி பழங்கள், காய்கறிகள்லாம் எடுத்துக்கொண்டு தூக்கத்தை இயல்பாக வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான முறையும் கூட. ஸோ அதுல முலாம் பழத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். காரணம் முலாம் பழம் நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்த்தி சீரான தூக்கத்திற்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதால முலாம் பழத்தை நீங்க சேர்த்துட்டு இருக்கலாம். ஸோ இது உங்களுடைய நரம்புகள் கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அதில் ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி உங்களுக்கு அந்த டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு இயல்பாகவே தூக்கம் வரக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வைக்க உங்களுக்கு தூக்கமின்மையை சரி பண்ணிடும். ஸோ நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முலாம் பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே இயல்பான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும்.
முலாம் பழம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காரணம், முலாம் பழத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்ற உயிர் சத்து இருக்கு. இது ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குங்க இல்லையா, அதனுடைய உற்பத்தியை தூண்டுவதால உடல்ல நோய் தொற்று ஏற்படாமல் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய எலாஜிக் மற்றும் காஃபிக் அமிலம் போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை வெளியேற்றுவதற்கும் செய்கிறது. இதனால தொற்று நோய்களினுடைய தாக்கம் இருக்கிறவங்கள அப்பப்போ முலாம் பழத்தை வந்து சாப்பிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு சாதாரணமான நோய்களுமே குணமடைஞ்சிடும், தொற்று நோய்கள் வந்து அவங்க விடுபட்டு விடலாம். தொடர்ந்து முலாம் பழத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளையும் பெற்று உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.